இரத்த ஓட்ட பிரசங்கம் 3 உலகங்களிலும் தோன்றும் அனைத்தும் மனதிலிருந்தே வருகின்றன. எனவே கடந்த கால மற்றும் எதிர்கால புத்தர்கள் வரையறைகளைப் பற்றி கவலைப்படாமல் மனதிலிருந்து மனதிற்கு போதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை வரையறுக்கவில்லை என்றால் மனது என்று எதை குறிப்பிடுகிறார்கள்? நீங்கள் கேட்கிறீர்கள், அதுதான் உங்கள் மனம். நான் பதிலளிக்கிறேன், அதுதான் என் மனம். எனக்கு மனம் இல்லையென்றால் நான் எப்படி பதிலளித்திருக்க முடியும்? உங்களுக்கு மனம் இல்லையென்றால் நீங்கள் எப்படி கேட்டிருக்க முடியும்? எது கேட்கிறதோ அதுதான் உங்கள் மனம். முடிவற்ற கல்பங்கள் முழுவதும் ஆரம்பம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் எங்கிருந்தாலும் அதுதான் உங்கள் உண்மையான மனம், அதுதான் உங்கள் உண்மையான புத்தர். இந்த மனமே புத்தர் என்று சொல்வதும் அதையே தான் குறிக்கிறது. இந்த மனதிற்கு அப்பால் நீங்கள் ஒருபோதும் மற்றொரு புத்தரை காண முடியாது. இந்த மனதிற்கு அப்பால் ஞானத்தையோ அல்லது நிர்வாணத்தையோ தேடுவது சாத்தியமற்றது. உங்கள் சுய இயல்பின் யதார்த்தம், காரணம் மற்றும் விளைவு இல்லாத நிலை, அதுவே மனம் என்று குறிப்பிடப்படுகிறது. உங்கள் மனமே நிர்வாணம். மனதிற்கு அப்பால் எங்கோ ஒரு புத்தரையோ அல்லது ஞானத்தையோ கண்டுபிடிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட இடம் எதுவும் இல்லை. ஒரு புத்தரையோ அல்லது ஞானத்தையோ தேடுவது என்பது ஆகாயத்தை பிடிக்க முயற்சிப்பதற்கு சமம். ஆகாயத்திற்கு ஒரு பெயர் உண்டு, ஆனால் வடிவம் இல்லை. அது உங்களால் எடுக்கவோ வைக்கவோ முடியாத ஒன்று. நிச்சயமாக அதை உங்களால் பிடிக்க முடியாது. இந்த மனதிற்கு அப்பால் நீங்கள் ஒருபோதும் ஒரு புத்தரை பார்க்க மாட்டீர்கள். புத்தர் என்பவர் உங்கள் மனதின் ஒரு படைப்பு. இந்த மனதிற்கு அப்பால் ஏன் ஒரு புத்தரை தேட வேண்டும்? கடந்த கால மற்றும் எதிர்கால புத்தர்கள் இந்த மனதை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள். மனமே புத்தர், புத்தரே மனம். மனதிற்கு அப்பால் புத்தர் இல்லை, புத்தருக்கு அப்பால் மனம் இல்லை. மனதிற்கு அப்பால் ஒரு புத்தர் இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் அவர் எங்கே இருக்கிறார்? மனதிற்கு அப்பால் புத்தர் இல்லை. அப்படியிருக்க ஏன் ஒருவரை கற்பனை செய்ய வேண்டும்? உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ளும் வரை உங்கள் உண்மையான மனதை உங்களால் அறிய முடியாது. உயிரற்ற ஒரு வடிவத்தால் நீங்கள் மயக்கப்படும் வரை நீங்கள் சுதந்திரமானவர் அல்ல. நீங்கள் என்னை நம்பவில்லை என்றாலும் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்வது உதவாது. இது புத்தரின் தவறு அல்ல. ஆனால் மக்கள் மாயையில் இருக்கிறார்கள். தங்கள் சொந்த மனமே புத்தர் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இல்லையென்றால் அவர்கள் மனதிற்கு வெளியே ஒரு புத்தரை தேட மாட்டார்கள். புத்தர்கள் புத்தர்களை காப்பாற்றுவதில்லை. ஒரு புத்தரை தேட உங்கள் மனதை பயன்படுத்தினால் நீங்கள் புத்தரை பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் வேறு எங்காவது ஒரு புத்தரை தேடும் வரை உங்கள் சொந்த மனமே புத்தர் என்பதை நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள். ஒரு புத்தரை வணங்க ஒரு புத்தரை பயன்படுத்த வேண்டாம். மேலும் ஒரு புத்தரை அழைக்க மனதை பயன்படுத்த வேண்டாம். புத்தர்கள் சூத்திரங்களை ஓட்டுவதில்லை. புத்தர்கள் ஒழுக்கங்களை கடைபிடிப்பதில்லை. மேலும் புத்தர்கள் ஒழுக்கங்களை மீறுவதும் இல்லை. புத்தர்கள் எதையும் கடைபிடிப்பதும் இல்லை, மீறுவதும் இல்லை. புத்தர்கள் நன்மையோ தீமையோ செய்வதில்லை. ஒரு புத்தரை தேட வேண்டுமானால் நீங்கள் உங்கள் இயல்பை காண வேண்டும். எவன் தன் இயல்பை காண்கிறானோ அவனே புத்தன். நீங்கள் உங்கள் இயல்பை காணாவிட்டால் புத்தர்களை வழிபடுவது, சூத்திரங்களை பாராயணம் செய்வது, காணிக்கைகள் செலுத்துவது மற்றும் ஒழுக்கங்களை கடைபிடிப்பது அனைத்தும் பயனற்றவை. புத்தர்களை வழிபடுவது நல்ல கர்மவினையை தரும், சூத்திரங்களை பாராயணம் செய்வது நல்ல நினைவாற்றலை தரும், ஒழுக்கங்களை கடைபிடிப்பது ஒரு நல்ல மறுபிறவியை தரும் மற்றும் காணிக்கைகள் செலுத்துவது எதிர்கால ஆசீர்வாதங்களை தரும், ஆனால் புத்தரை தராது. நீங்கள் சுயமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறப்பு மற்றும் இறப்பின் மூலத்தை அறிந்து கொள்ள ஒரு ஆசிரியரை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவர் தன் இயல்பை காணாதவரை அத்தகையவர் ஒரு ஆசிரியர் அல்ல. அவர் 12 அங்கங்களை கொண்ட ஆகமத்தை முழுமையாக பாராயணம் செய்ய முடிந்தாலும் அவரால் பிறப்பு மற்றும் இறப்பு சக்கரத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அவர் விடுதலைக்கான நம்பிக்கையின்றி 3 உலகங்களிலும் துன்பப்படுகிறார். முற்காலத்தில் நல்ல நட்சத்திரம் என்ற துறவி முழு ஆகமத்தையும் பாராயணம் செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவர் பிறப்பு சக்கரத்திலிருந்து தப்பிக்கவில்லை, ஏனென்றால் அவர் தன் இயல்பை காணவில்லை. நல்ல நட்சத்திரத்திற்கே இந்த நிலை என்றால் இக்காலத்தில் சில சூத்திரங்களையோ அல்லது சாஸ்திரங்களையோ பாராயணம் செய்து அதுவே தர்மம் என்று நினைக்கும் மக்கள் முட்டாள்கள். உங்கள் மனதை நீங்கள் காணாதவரை இவ்வளவு உரைநடையை பாராயணம் செய்வது பயனற்றது.
ஒரு புத்தரை தேட நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் இயல்பை காண்பதுதான். உங்கள் இயல்பே புத்தர். மேலும் புத்தர் என்பவர் சுதந்திரமானவர், திட்டங்களற்றவர், கவலைகளற்றவர். நீங்கள் உங்கள் இயல்பை காணாமல் நாள் முழுவதும் வேறு எங்கோ தேடி அலைந்தால் நீங்கள் ஒருபோதும் ஒரு புத்தரை கண்டுபிடிக்க மாட்டீர்கள். உண்மை என்னவென்றால் கண்டுபிடிப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அத்தகைய புரிதலை அடைய உங்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவை. மேலும் நீங்களே புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பிறப்பும் இறப்பும் முக்கியமானவை. அவற்றை வீணாக துன்பப்பட வேண்டாம். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. உங்களிடம் மலைகள் போன்ற நகைகளும் கங்கை நதிக்கரையில் உள்ள மணல் துகள்கள் அளவுக்கு பணியாளர்களும் இருந்தாலும் உங்கள் கண்கள் திறந்திருக்கும்போதுதான் அவற்றை பார்க்கிறீர்கள். ஆனால் உங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கும்போது என்ன செய்வது? அப்போது நீங்கள் பார்க்கும் அனைத்தும் ஒரு கனவு அல்லது மாயை போன்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் விரைவில் ஒரு ஆசிரியரை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கையை வீணாக வாழ்வீர்கள். உண்மைதான், உங்களிடம் புத்தத்தன்மை இருக்கிறது. ஆனால் ஒரு ஆசிரியரின் உதவி இல்லாமல் அதை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். 10 லட்சம் பேரில் ஒருவர் மட்டுமே ஆசிரியரின் உதவியின்றி ஞானம் பெறுகிறார். இருப்பினும் சூழ்நிலைகளின் சேர்க்கையால் ஒருவர் புத்தர் எதை குறித்தார் என்பதை புரிந்து கொண்டால் அந்த நபருக்கு ஒரு ஆசிரியர் தேவையில்லை. அத்தகைய நபருக்கு கற்பிக்கப்பட்ட எதையும் விட உயர்ந்த ஒரு இயல்பான விழிப்புணர்வு இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவராக இல்லாவிட்டால் கடினமாக படியுங்கள். போதனையின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். புரியாமல் கற்காமலேயே தங்களால் அதை செய்ய முடியும் என்று நினைப்பவர்கள் வெள்ளையையும் கருப்பையும் பிரித்தறிய முடியாத அந்த மாயைக்குட்பட்ட ஆத்மாக்களிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. புத்த தர்மத்தை பொய்யாக பிரகடனம் செய்யும் அத்தகைய நபர்கள் உண்மையில் புத்தரை நிந்திக்கிறார்கள் மற்றும் தர்மத்தை சிதைக்கிறார்கள். அவர்கள் மழையை கொண்டு வருவது போல போதிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய போதனை புத்தர்களுடையதல்ல, அது பிசாசுகளின் போதனை. அவர்களுடைய ஆசிரியர் பிசாசுகளின் ராஜா, அவர்களுடைய சீடர்கள் பிசாசின் அடியார்கள். அத்தகைய போதனையை பின்பற்றும் மாயைக்குட்பட்ட மக்கள் அறியாமலேயே பிறப்பு மற்றும் இறப்பு என்ற கடலில் ஆழமாக மூழ்குகிறார்கள். அவர்கள் தங்கள் இயல்பை காணாதவரை மக்கள் தங்களை எப்படி புத்தர்கள் என்று அழைத்து கொள்ள முடியும்? அவர்கள் மற்றவர்களை பிசாசுகளின் சாம்ராஜ்யத்திற்குள் நுழையச் செய்யும் பொய்யர்கள். அவர்கள் தங்கள் இயல்பை காணாதவரை 12 அங்கங்களை கொண்ட ஆகமங்களை பற்றிய அவர்களின் போதனை பிசாசுகளின் போதனையை தவிர வேறில்லை. அவர்களின் விசுவாசம் மாறனுக்குத்தான், புத்தருக்கு அல்ல. வெள்ளையையும் கருப்பையும் பிரித்தறிய முடியாதவர்கள் பிறப்பு மற்றும் இறப்பிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? யார் தன் இயல்பை காண்கிறாரோ அவரே புத்தர், யார் காணவில்லையோ அவர் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் உங்கள் சாதாரண மனித இயல்பிலிருந்து வேறுபட்ட உங்கள் புத்த இயல்பை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் அது எங்கே இருக்கிறது? நமது சாதாரண மனித இயல்பே நமது புத்த இயல்பு. இந்த இயல்புக்கு அப்பால் புத்தர் என்று யாரும் இல்லை. புத்தர் என்பவர் நமது இயல்புதான். இந்த இயல்பை தவிர வேறு புத்தர் இல்லை. மேலும் புத்தரை தவிர வேறு இயல்பும் இல்லை. ஆனால் நான் என் இயல்பை காணவில்லை என்று வைத்துக்கொள்வோம். புத்தர்களை வழிபடுவதன் மூலமோ, சூத்திரங்களை பாராயணம் செய்வதன் மூலமோ, காணிக்கைகள் செலுத்துவதன் மூலமோ, கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமோ, பக்தி செய்வதன் மூலமோ அல்லது நற்செயல்களை செய்வதன் மூலமோ என்னால் ஞானம் அடைய முடியாதா? இல்லை, உங்களால் முடியாது. ஏன் முடியாது? நீங்கள் எதையாவது அடைந்தால் அது நிபந்தனைக்குட்பட்டது, அது கர்மவினை சார்ந்தது. அது கர்மபலனில் முடிகிறது. அது சக்கரத்தைச் சுழற்றுகிறது. மேலும் நீங்கள் பிறப்பு மற்றும் இறப்பிற்கு உட்பட்டிருக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் ஞானம் அடைய மாட்டீர்கள். ஞானம் அடைய நீங்கள் உங்கள் இயல்பை காண வேண்டும். உங்கள் இயல்பை காணாதவரை காரணம் மற்றும் விளைவு பற்றிய இந்த பேச்சு அனைத்தும் முட்டாள்தனமானது. புத்தர்கள் முட்டாள்தனமான செயல்களை செய்வதில்லை. ஒரு புத்தர் கர்மாவிலிருந்து விடுபட்டவர், காரணம் மற்றும் விளைவிலிருந்து விடுபட்டவர். அவர் எதையாவது அடைகிறார் என்று சொல்வது ஒரு புத்தரை அவமதிப்பதாகும். அவர் சாத்தியமாக எதை அடைய முடியும்? ஒரு மனம், ஒரு சக்தி, ஒரு புரிதல் அல்லது ஒரு பார்வை மீது கவனம் செலுத்துவது கூட ஒரு புத்தருக்கு சாத்தியமற்றது. ஒரு புத்தர் ஒருதலைப்பட்சமானவர் அல்ல. அவருடைய மனதின் இயல்பு அடிப்படையில் வெறுமையானது, தூய்மையானதும் அல்ல, தூய்மையற்றதும் அல்ல. அவர் பயிற்சியிலிருந்து விடுபட்டவர் மற்றும் உணர்த்தல்
அவர் காரணம் மற்றும் விளைவுகளிலிருந்து விடுபட்டவர். ஒரு புத்தர் ஒழுக்கங்களை கடைபிடிப்பதில்லை. ஒரு புத்தர் நன்மையோ தீமையோ செய்வதில்லை. ஒரு புத்தர் சுறுசுறுப்பானவரோ அல்லது சோம்பேறியோ அல்ல. ஒரு புத்தர் என்பவர் எதுவும் செய்யாதவர், தன் மனதை ஒரு புத்தர் மீது கூட ஒருமுகப்படுத்த முடியாதவர். ஒரு புத்தர் என்பவர் புத்தர் அல்ல. புத்தர்களை பற்றி சிந்திக்காதீர்கள். நான் சொல்வதை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் உங்கள் சொந்த மனதை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். தங்கள் இயல்பை காணாமல் எல்லா நேரங்களிலும் சிந்தனையற்ற தன்மையை பயிற்சி செய்ய முடியும் என்று கற்பனை செய்பவர்கள் பொய்யர்களும் முட்டாள்களும் ஆவர். அவர்கள் முடிவற்ற வெளியில் விழுகிறார்கள். அவர்கள் குடிகாரர்களை போன்றவர்கள். அவர்களால் நன்மையையும் தீமையையும் பிரித்தறிய முடியாது. நீங்கள் அத்தகைய பயிற்சியை மேற்கொள்ள விரும்பினால் பகுத்தறிவு சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன்பு உங்கள் இயல்பை காண வேண்டும். உங்கள் இயல்பை காணாமல் ஞானம் பெறுவது சாத்தியமற்றது. இன்னும் சிலர் கர்மா என்று எதுவும் இல்லை என்று கூறிக்கொண்டு எல்லாவிதமான தீய செயல்களையும் செய்கிறார்கள். எல்லாம் சூனியம் என்பதால் தீமை செய்வது தவறல்ல என்று அவர்கள் தவறாக வாதிடுகிறார்கள். அத்தகைய நபர்கள் விடுதலைக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாத முடிவற்ற இருள் நிறைந்த நரகத்தில் விழுகிறார்கள். ஞானமுள்ளவர்கள் அத்தகைய கருத்தை கொண்டிருப்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு அசைவும் அல்லது நிலையும், அது எப்போது நிகழ்ந்தாலும் மனமாக இருந்தால், ஒருவரின் உடல் இறக்கும்போது இந்த மனதை நாம் ஏன் பார்ப்பதில்லை? மனம் எப்போதும் இருக்கிறது. நீங்கள் அதை வெறுமனே பார்ப்பதில்லை. ஆனால் மனம் இருந்தால் நான் ஏன் அதை பார்ப்பதில்லை? நீங்கள் எப்போதாவது கனவு காண்கிறீர்களா? நிச்சயமாக. நீங்கள் கனவு காணும்போது அது நீங்கள்தானா? ஆம், அது நான் தான். மேலும் நீங்கள் செய்வதையும் சொல்வதையும் உங்களிலிருந்து வேறுபட்டதா? இல்லை, அது இல்லை. ஆனால் அது அப்படியில்லை என்றால் இந்த உடலே உங்கள் உண்மையான உடல். மேலும் இந்த உண்மையான உடலே உங்கள் மனம். மேலும் இந்த மனம் தொடக்கமற்ற எண்ணற்ற கற்பகாலங்கள் முழுவதும் ஒருபோதும் மாறவில்லை. அது ஒருபோதும் பிறக்கவோ இறக்கவோ இல்லை, தோன்றவோ மறையவோ இல்லை, அதிகரிக்கவோ குறையவோ இல்லை. அது தூய்மையானதோ தூய்மையற்றதோ அல்ல, நல்லதோ கெட்டதோ அல்ல, கடந்த காலமோ எதிர்காலமோ அல்ல. அது உண்மையோ பொய்யோ அல்ல. அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அது ஒரு துறவியாகவோ இல்லறத்தானாகவோ முதியவராகவோ புதிய சீடராகவோ ஞானியாகவோ முட்டாளாகவோ புத்தராகவோ சாதாரண மனிதனாகவோ தோன்றுவதில்லை. அது எந்தவொரு உணர்த்தலுக்காகவும் பாடுபடுவதில்லை, எந்த கர்மாவினாலும் பாதிக்கப்படுவதில்லை. அதற்கு வலிமையோ வடிவமோ இல்லை. அது ஆகாயம் போன்றது. உங்களால் அதைச் சொந்தமாக்கிக் கொள்ளவும் முடியாது, இழக்கவும் முடியாது. அதன் அசைவுகளை மலைகளாலோ நதிகளாலோ பாறை சுவர்களாலோ தடுக்க முடியாது. அதன் தடுத்து நிறுத்த முடியாத சக்திகள் பஞ்சஸ்கந்த மலைக்குள் ஊடுருவி சம்சார நதியை கடக்கின்றன. எந்த கர்மாவினாலும் இந்த உண்மையான உடலை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்த மனம் நுட்பமானது மற்றும் காண்பதற்கு கடினமானது. இது புலன்களால் அறியப்படும் மனதை போன்றது அல்ல. அனைவரும் இந்த மனதை காண விரும்புகிறார்கள். அதன் ஒளியால் தங்கள் கைகளையும் கால்களையும் அசைப்பவர்கள் கங்கை நதிக்கரையில் உள்ள மணல் துகள்களைப் போல எண்ணற்றோர். ஆனால் நீங்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்களால் அதை விளக்க முடியாது. அவர்கள் பொம்மைகளை போன்றவர்கள். அது அவர்கள் பயன்படுத்துவதற்காகவே இருக்கிறது. ஏன் அவர்கள் அதை பார்ப்பதில்லை? மக்கள் மயக்கமடைந்துள்ளனர் என்று புத்தர் கூறினார். இதனால்தான் அவர்கள் செயல்படும்போது முடிவற்ற மறுபிறவி நதியில் விழுகிறார்கள். மேலும் அதிலிருந்து வெளியேற முயற்சிக்கும்போது அவர்கள் இன்னும் ஆழமாகவே மூழ்குகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் தங்கள் இயல்பை காணாததே. மக்கள் மயக்கமடையாமல் இருந்திருந்தால் தங்களுக்கு முன்னால் இருக்கும் ஒன்றை பற்றி ஏன் கேட்பார்கள்? அவர்களில் ஒருவர் கூட தங்கள் கைகள் மற்றும் கால்களின் அசைவை புரிந்து கொள்வதில்லை. புத்தர் தவறாக கூறவில்லை. மயக்கமடைந்த மக்களுக்கு தாங்கள் யார் என்று தெரியாது. புரிந்து கொள்ள மிகவும் கடினமான ஒன்றை ஒரு புத்தர் மட்டுமே அறிவார், வேறு யாரும் அறியார். ஞானிகள் மட்டுமே இந்த மனதை அறிவார்கள். தர்ம இயல்பு என்று அழைக்கப்படும் இந்த மனம், முக்தி என்று அழைக்கப்படும் இந்த மனம், வாழ்வோ மரணமோ இந்த மனதை கட்டுப்படுத்த முடியாது. எதனாலும் முடியாது. இது தடுத்து நிறுத்த முடியாத ததாகதர், புரிந்து கொள்ள முடியாதவர். புனிதமான ஆன்மா, அழியாதவர், மகா ஞானி என்றும் அழைக்கப்படுகிறது. அதன் பெயர்கள் வேறுபடலாம், ஆனால் அதன் சாரம் மாறுவதில்லை. புத்தர்களும் வேறுபடுகிறார்கள், ஆனால் யாரும் தங்கள் சொந்த மனதை விட்டு விலகுவதில்லை.
மனதின் ஆற்றல் எல்லையற்றது, அதன் வெளிப்பாடுகள் வற்றாதவை. கண்களால் வடிவங்களை பார்ப்பது, காதுகளால் ஒலிகளை கேட்பது, மூக்கால் வாசனைகளை நுகர்வது, நாவால் சுவைகளை உணர்வது, ஒவ்வொரு அசைவும் அல்லது நிலையும் அனைத்தும் உங்கள் மனமே. ஒவ்வொரு கணத்திலும் மொழி எங்கு செல்ல முடியாதோ அதுவே உங்கள் மனம். சூத்திரங்கள் கூறுகின்றன, ஒரு ததாகதரின் வடிவங்கள் முடிவற்றவை, அவ்வாறே அவரது அறிவும் முடிவற்றது. வடிவங்களின் முடிவற்ற பன்முகத்தன்மை மனதாலேயே ஏற்படுகிறது. பொருட்கள் எந்த இயக்கம் அல்லது நிலையில் இருந்தாலும் அவற்றை வேறுபடுத்தி அறியும் அதன் திறனே மனதின் அறிவாகும். ஆனால் மனதிற்கு வடிவம் இல்லை, அதன் அறிவுக்கு எல்லையும் இல்லை. எனவேதான் ஒரு ததாகதரின் வடிவங்கள் முடிவற்றவை, அவ்வாறே அவரது அறிவும் முடிவற்றது என்று கூறப்படுகிறது. 4 பூதங்களால் ஆன ஒரு பருவுடல் துன்பம் நிறைந்தது. ஒரு பருவுடல் பிறப்புக்கும் இறப்புக்கும் உட்பட்டது. ஆனால் உண்மையான உடல் இல்லாத நிலையிலேயே இருக்கிறது, ஏனெனில் ஒரு ததாகதரின் உண்மையான உடல் ஒருபோதும் மாறுவதில்லை. சூத்திரங்கள் கூறுகின்றன, புத்தத்தன்மை என்பது தாங்கள் எப்போதும் கொண்டிருப்பது என்பதை மக்கள் உணர வேண்டும். காஷ்யபர் தனது சொந்த இயல்பை மட்டுமே உணர்ந்தார். நம் இயல்புதான் மனம், மனம்தான் நம் இயல்பு. இந்த இயல்பு அனைத்து புத்தர்களின் மனதை போன்றதே. கடந்த கால மற்றும் எதிர்கால புத்தர்கள் இந்த மனதை மட்டுமே கடத்துகிறார்கள். இந்த மனதிற்கு அப்பால் எங்கும் புத்தர் இல்லை. ஆனால் மயக்கமடைந்த மக்கள் தங்கள் சொந்த மனமே புத்தர் என்பதை உணர்வதில்லை. அவர்கள் வெளியிலேயே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புத்தர்களை அழைப்பதையும் புத்தர்களை வணங்குவதையும் நிறுத்துவதில்லை. புத்தர் எங்கே என்று வியந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுபோன்ற மாயைகளில் ஈடுபடாதீர்கள். உங்கள் மனதை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதிற்கு அப்பால் வேறு புத்தர் இல்லை. சூத்திரங்கள் கூறுகின்றன, வடிவம் கொண்ட அனைத்தும் ஒரு மாயையே. அவை மேலும் கூறுகின்றன, நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு ஒரு புத்தர் இருக்கிறார். உங்கள் மனமே புத்தர். ஒரு புத்தரை வணங்க மற்றொரு புத்தரை பயன்படுத்தாதீர்கள். ஒரு புத்தரோ அல்லது போதிசத்துவரோ கூரை குறி திடீரென்று உங்கள் முன் தோன்றினாலும் மரியாதை காட்ட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய இந்த மனம் வெறுமையானது, அதில் அத்தகைய வடிவம் எதுவும் இல்லை. தோற்றங்களை பற்றிக்கொள்பவர்கள் பிசாசுகள். அவர்கள் பாதையிலிருந்து வீழ்கிறார்கள். மனதால் பிறந்த மாயைகளை ஏன் வணங்க வேண்டும்? வணங்குபவர்களுக்கு தெரியாது, அறிந்தவர்கள் வணங்குவதில்லை. வணங்குவதன் மூலம் நீங்கள் பிசாசுகளின் பிடியில் சிக்குகிறீர்கள். நீங்கள் இதை அறியாமல் இருக்கிறீர்கள் என்ற பயத்தாலேயே நான் இதை சுட்டிக்காட்டுகிறேன். ஒரு புத்தரின் அடிப்படை இயல்புக்கு அத்தகைய வடிவம் எதுவும் இல்லை. அசாதாரணமான ஒன்று தோன்றினாலும் இதை மனதில் கொள்ளுங்கள். அதை தழுவ வேண்டாம், அதை கண்டு பயப்பட வேண்டாம். உங்கள் மனம் அடிப்படையில் தூய்மையானது என்பதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம். அத்தகைய வடிவத்திற்கு எங்கே இடம் இருக்க முடியும்? மேலும் ஆவிகள், பேய்கள் அல்லது தெய்வீக தோற்றங்கள் தோன்றும் போது மரியாதை அல்லது பயம் எதையும் கொள்ளாதீர்கள். உங்கள் மனம் அடிப்படையில் வெறுமையானது. எல்லா தோற்றங்களும் மாயைகளே. தோற்றங்களை பற்றிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு புத்தரை, ஒரு தர்மத்தை அல்லது ஒரு போதிசத்துவரை மனதில் கற்பனை செய்து அவர்கள் மீது மரியாதை கொண்டால் உங்களை நீங்களே இறப்புக்குரியவர்களின் உலகத்திற்குள் தள்ளிக்கொள்கிறீர்கள். நீங்கள் நேரடி புரிதலை நாடினால் எந்த தோற்றத்தையும் பற்றிக்கொள்ளாதீர்கள், அப்போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எனக்கு வேறு எந்த ஆலோசனையும் இல்லை. சூத்திரங்கள் கூறுகின்றன, எல்லா தோற்றங்களும் மாயைகளே. அவற்றுக்கு நிலையான இருப்பு இல்லை, மாறாத வடிவம் இல்லை. அவை நிலையற்றவை. தோற்றங்களை பற்றிக்கொள்ளாதீர்கள், அப்போது நீங்கள் புத்தருடன் ஒருமனதாக இருப்பீர்கள். சூத்திரங்கள் கூறுகின்றன, எல்லா வடிவங்களிலிருந்தும் விடுபட்டதே புத்தர். ஆனால் நாம் ஏன் புத்தர்களையும் போதிசத்துவர்களையும் வணங்கக்கூடாது? பிசாசுகளுக்கும் பேய்களுக்கும் உருமாறும் சக்தி உண்டு. அவை எல்லாவிதமான வடிவங்களிலும் போதிசத்துவர்களின் தோற்றத்தை உருவாக்க முடியும். ஆனால் அவை பொய்யானவை. அவர்களில் எவரும் புத்தர்கள் அல்ல. புத்தர் என்பது உங்கள் சொந்த மனமே. உங்கள் வணக்கத்தை தவறான வழியில் செலுத்தாதீர்கள். நீங்கள் விழிப்புணர்வுள்ளவர், அற்புதமாக விழிப்புணர்வுள்ளவர் என்று அழைப்பதற்கு சமஸ்கிருதத்தில் புத்தர் என்று பெயர். பதிலளிப்பது, உணர்வது, புருவங்களை உயர்த்துவது, கண்களை சிமிட்டுவது, கைகளையும் கால்களையும் அசைப்பது, இவை அனைத்தும் உங்கள் அற்புத விழிப்புணர்வு இயல்பே. இந்த இயல்பே மனம். அந்த மனமே புத்தர். அந்த புத்தரே வழி. அந்த வழியே ஜென்.
ஆனால் ஜென் என்ற சொல் சாதாரண மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஒரு புதிராகவே இருக்கிறது. உங்கள் இயல்பை காண்பதே ஜென். உங்கள் இயல்பை காணாவிட்டால் அது ஜென் அல்ல. நீங்கள் ஆயிரக்கணக்கான சூத்திரங்களையும் சாஸ்திரங்களையும் விளக்க முடிந்தாலும் உங்கள் சொந்த இயல்பை காணாவிட்டால் உங்களுடையது ஒரு சாதாரண மனிதனின் போதனையே, புத்தருடையது அல்ல. உண்மையான வழி உன்னதமானது. அதை மொழியில் வெளிப்படுத்த முடியாது. வேதங்களால் என்ன பயன்? ஆனால் தன் சொந்த இயல்பை காண்பவன் ஒரு வார்த்தை கூட படிக்கத் தெரியாதவனாக இருந்தாலும் அந்த வழியை காண்கிறான். தன் இயல்பை காண்பவன் ஒரு புத்தர். ஒரு புத்தரின் உடல் இயல்பாகவே தூய்மையானதாகவும் களங்கமற்றதாகவும் இருப்பதால் அவர் சொல்லும் அனைத்தும் அவரது மனதின் வெளிப்பாடாக அடிப்படையில் வெறுமையாக இருப்பதால் ஒரு புத்தரை வார்த்தைகளிலோ அல்லது 12 அங்கங்களை கொண்ட ஆகமத்திலோ எங்கும் காண முடியாது. வழி அடிப்படையில் பரிபூரணமானது. அதற்கு பூரணப்படுத்துதல் தேவையில்லை. வழிக்கு உருவமோ ஒலியோ இல்லை. அது நுட்பமானது மற்றும் உணர்ந்து கொள்ள கடினமானது. இது நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது எப்படி இருக்கிறது என்பதை போன்றது. அது எவ்வளவு சூடாகவோ அல்லது குளிராகவோ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள், ஆனால் அதை மற்றவர்களிடம் சொல்ல முடியாது. ஒரு ததாகதர் மட்டுமே அறிந்திருப்பதை மனிதர்களும் தேவர்களும் அறியாமலேயே இருக்கிறார்கள். சாதாரண மனிதர்களின் விழிப்புணர்வு குறைபாடுள்ளது. அவர்கள் தோற்றங்களில் பற்றுக்கொண்டு இருக்கும் வரை தங்கள் மனம் வெறுமையானது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். மேலும் பொருட்களின் தோற்றத்தை தவறாக பற்றிக்கொள்வதன் மூலம் அவர்கள் வழியை இழக்கிறார்கள். எல்லாம் மனதிலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிந்தால் பற்றுக்கொள்ளாதீர்கள். பற்றுக்கொண்டால் நீங்கள் அறியாமையில் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் சொந்த இயல்பை கண்டவுடன் முழு ஆகமமும் வெறும் உரைநடையாக மாறிவிடுகிறது. அதன் ஆயிரக்கணக்கான சூத்திரங்களும் சாஸ்திரங்களும் ஒரு தெளிவான மனதிற்கு மட்டுமே வழிவகுக்கின்றன. புரிதல் வாக்கியத்தின் நடுவிலேயே வருகிறது. தத்துவங்களால் என்ன பயன்? இறுதி உண்மைக்கு வார்த்தைகள் அப்பாற்பட்டது. கோட்பாடுகள் என்பவை வார்த்தைகளே, அவை வழி அல்ல. வழி என்பது வார்த்தைகளற்றது. வார்த்தைகள் மாயைகள். அவை இரவில் உங்கள் கனவுகளில் தோன்றும் விஷயங்களிலிருந்து வேறுபட்டவை அல்ல. அவை அரண்மனைகளாக இருந்தாலும் சரி, தேர்களாக இருந்தாலும் சரி, வனப்பூங்காக்களாக இருந்தாலும் சரி, ஏரிக்கரை மண்டபங்களாக இருந்தாலும் சரி. அத்தகைய விஷயங்களில் எந்த மகிழ்ச்சியையும் கொள்ளாதீர்கள். அவை அனைத்தும் மறுபிறவிக்கான தொட்டில்கள். நீங்கள் மரணத்தை அணுகும்போது இதை மனதில் கொள்ளுங்கள். தோற்றங்களை பற்றிக் கொள்ளாதீர்கள். அப்போது நீங்கள் எல்லா தடைகளையும் உடைத்து விடுவீர்கள். ஒரு கண நேர தயக்கம் கூட உங்களை பிசாசுகளின் பிடியில் சிக்க வைத்துவிடும். உங்கள் உண்மையான உடல் தூய்மையானது மற்றும் பாதிக்கப்படாதது. ஆனால் மாயைகளினால் நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். இதன் காரணமாகவே நீங்கள் வீணாக கர்ம வினைகளால் துன்பப்படுகிறீர்கள். நீங்கள் எங்கு மகிழ்ச்சியை காண்கிறீர்களோ அங்கு பிணைப்பை காண்கிறீர்கள். ஆனால் உங்கள் மூல உடலையும் மனதையும் உணர்ந்து விழித்தெழுந்தவுடன் நீங்கள் பற்றுக்களால் கட்டுப்படுவதில்லை. எந்தவொரு எண்ணற்ற வடிவங்களிலும் தெய்வீகமானதை விட்டுவிட்டு உலகியல் விஷயங்களை பற்றிக்கொள்பவர் ஒரு சாதாரண மனிதர். ஒரு புத்தர் என்பவர் நல்ல மற்றும் கெட்ட அதிர்ஷ்டங்களில் சுதந்திரத்தை காண்பவர். அவருடைய சக்தி அத்தகையது, கர்மாவால் அவரை கட்டிப்போட முடியாது. எந்த வகையான கர்மாவாக இருந்தாலும் ஒரு புத்தர் அதை மாற்றிவிடுகிறார். சொர்க்கமும் நரகமும் அவருக்கு ஒன்றுமில்லை. ஆனால் எல்லாவற்றையும் உள்ளும் புறமும் ஊடுருவி பார்க்கும் ஒரு புத்தரின் விழிப்புணர்வோடு ஒப்பிடும்போது ஒரு சாதாரண மனிதனின் விழிப்புணர்வு மங்கலானது. உங்களுக்கு தெரியாவிட்டால் செயல்படாதீர்கள். நீங்கள் செயல்பட்டுவிட்டால் பிறப்பு மற்றும் இறப்புச் சுழற்சியில் அலைந்து திரிந்து அடைக்கலம் இல்லாததற்காக வருந்துவீர்கள். வறுமையும் துன்பமும் தவறான சிந்தனையால் உருவாக்கப்படுகின்றன. இந்த மனதை புரிந்து கொள்ள நீங்கள் செயல்படாமல் செயல்பட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஒரு ததாகதரின் கண்ணோட்டத்தில் விஷயங்களை காண்பீர்கள். ஆனால் நீங்கள் முதன்முதலில் பாதையில் செல்லும்போது உங்கள் விழிப்புணர்வு ஒருமுகப்பட்டிருக்காது. நீங்கள் பலவிதமான விசித்திரமான கனவு போன்ற காட்சிகளை காணக்கூடும். ஆனால் அத்தகைய காட்சிகள் அனைத்தும் உங்கள் சொந்த மனதிலிருந்தே வருகின்றன, வேறு எங்கிருந்தும் அல்ல என்பதில் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஒரு கனவில் காண்பது போல சூரியனை விட பிரகாசமான ஒரு ஒளியை நீங்கள் கண்டால் உங்கள் எஞ்சிய பற்றுக்கள் திடீரென்று முடிவுக்கு வரும், மேலும் யதார்த்தத்தின் தன்மை வெளிப்படும். இத்தகைய நிகழ்வு ஞானோதயத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. ஆனால் இது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று.
இதை மற்றவர்களிடம் விளக்க முடியாது. அல்லது நீங்கள் ஒரு அமைதியான தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும்போதோ, நின்று கொண்டிருக்கும்போதோ, உட்கார்ந்திருக்கும்போதோ அல்லது படுத்திருக்கும்போதோ, அது பிரகாசமானதாகவோ அல்லது மங்கலானதாகவோ இருந்தாலும் ஒரு ஒளியைக் கண்டால் அதை மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள், அதன் மீது கவனம் செலுத்தாதீர்கள். அது உங்கள் சொந்த இயல்பின் ஒளி. அல்லது இரவின் அமைதியிலும் இருளிலும் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும்போதோ, நின்று கொண்டிருக்கும்போதோ, உட்கார்ந்திருக்கும்போதோ அல்லது படுத்திருக்கும்போதோ எல்லாம் பகல் வெளிச்சத்தில் இருப்பது போல் தோன்றினால் திடுக்கிடாதீர்கள். அது உங்கள் சொந்த மனம் தன்னை வெளிப்படுத்தப் போகிறது என்பதற்கான அறிகுறி. அல்லது இரவில் நீங்கள் கனவு காணும்போது சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவற்றின் முழு தெளிவுடன் கண்டால் அது உங்கள் மனதின் செயல்பாடுகள் முடிவுக்கு வரப்போகின்றன என்று அர்த்தம். ஆனால் மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள். உங்கள் கனவுகள் தெளிவாக இல்லாமல் இருட்டில் நடப்பது போல் இருந்தால் உங்கள் மனம் கவலைகளால் மறைக்கப்பட்டிருப்பதால் தான். இதுவும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. உங்கள் இயல்பை நீங்கள் கண்டால் நீங்கள் சூத்திரங்களை படிக்கவோ அல்லது புத்தர்களை வழிபடவோ தேவையில்லை. ஆழ்ந்த கல்வி மற்றும் அறிவு பயனற்றவை மட்டுமல்ல, அவை உங்கள் விழிப்புணர்வையும் மழுங்கடிக்கின்றன. கோட்பாடுகள் மனதை சுட்டிக்காட்டுவதற்காக மட்டுமே. உங்கள் மனதை நீங்கள் கண்ட பிறகு கோட்பாடுகளுக்கு ஏன் கவனம் செலுத்த வேண்டும்? மரணத்திற்குட்பட்ட நிலையிலிருந்து புத்த நிலைக்கு செல்ல நீங்கள் கர்மாவை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும், உங்கள் விழிப்புணர்வை வளர்க்க வேண்டும் மற்றும் வாழ்க்கை கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போதும் கோபப்பட்டால் உங்கள் இயல்பை தர்மத்திற்கு எதிராக திருப்புவீர்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. புத்தர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு வழியாக சுதந்திரமாக பயணிக்கிறார்கள், விருப்பப்படி தோன்றி மறைகிறார்கள். அவர்களை கர்மாவால் கட்டுப்படுத்தவோ அல்லது பிசாசுகளால் வெல்லவோ முடியாது. மரணத்திற்குட்பட்டவர்கள் தங்கள் இயல்பை கண்டவுடன் எல்லா பற்றுக்களும் முடிவுக்கு வரும். விழிப்புணர்வு மறைக்கப்படவில்லை. அதை நீங்கள் இப்போதேதான் காண முடியும். அது இப்போது மட்டுமே உள்ளது. நீங்கள் உண்மையிலேயே தர்மத்தை காண விரும்பினால் எதையும் பற்றிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் கர்மாவை முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் விழிப்புணர்வை வளர்த்தவுடன் மீதமுள்ள எந்த பற்றுக்களும் முடிவுக்கு வரும். புரிதல் இயற்கையாகவே வரும். நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. ஆனால் வெறியர்கள் புத்தர் என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொள்வதில்லை. மேலும் அவர்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு தூரம் அந்த ஞானியின் பொருளிலிருந்து விலகிச் செல்கிறார்கள். நாள் முழுவதும் அவர்கள் புத்தர்களை வழிபடுகிறார்கள் மற்றும் சூத்திரங்களை படிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த தெய்வீக இயல்புக்கு குருடர்களாகவே இருக்கிறார்கள், மேலும் அவர்கள் சக்கரத்திலிருந்து தப்பிப்பதில்லை. ஒரு புத்தர் ஒரு செயலற்ற மனிதர். அவர் செல்வம் மற்றும் புகழுக்கு பின்னால் ஓடுவதில்லை. இறுதியில் அத்தகைய விஷயங்களால் என்ன பயன்? தங்கள் இயல்பை காணாமல் சூத்திரங்களை படிப்பது, புத்தர்களை வழிபடுவது, நீண்ட நேரம் கடினமாக படிப்பது, காலை மாலை பயிற்சி செய்வது, ஒருபோதும் படுக்காமல் இருப்பது அல்லது அறிவை பெறுவதுதான் தர்மம் என்று நினைப்பவர்கள் தர்மத்தை நிந்திக்கிறார்கள். கடந்த கால மற்றும் எதிர்கால புத்தர்கள் உங்கள் இயல்பை காண்பதை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள். எல்லா பயிற்சிகளும் நிலையற்றவை. தங்கள் இயல்பை காணாதவரை நிகரற்ற முழுமையான ஞானத்தை அடைந்துவிட்டதாக கூறும் மக்கள் பொய்யர்கள். சாக்கியமுனியின் 10 சிறந்த சீடர்களில் ஆனந்தர் நட்சத்திர கூரை கற்றலில் முதன்மையானவராக இருந்தார். ஆனால் அவருக்கு புத்தரை பற்றி தெரிந்திருக்கவில்லை. அவர் செய்தது எல்லாம் படிப்பதுவும் மனப்பாடம் செய்வதும்தான். அவர்களுக்கு புத்தரை பற்றி தெரியாது. அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் ஞானமடைவதற்கான பல பயிற்சிகள்தான். மேலும் அவர்கள் காரணம் மற்றும் விளைவு என்ற விதியில் சிக்கிக்கொள்கிறார்கள். இதுவே ஒரு மனிதனின் கர்மம். பிறப்பு மற்றும் இறப்பிலிருந்து தப்ப வழியில்லை. தாங்கள் நோக்கியதற்கு நேர்மாறானதை செய்வதன் மூலம். அத்தகையவர்கள் புத்தரை நிந்திக்கிறார்கள். அவர்களை கொல்வது தவறாகாது. சூத்திரங்கள் கூறுகின்றன, இச்சந்திகர்கள் நட்சத்திர கூரை நம்பிக்கை கொள்ள இயலாதவர்கள் என்பதால் அவர்களை கொல்வது குற்றமற்றது. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் புத்த நிலையை அடைகிறார்கள். உங்கள் இயல்பை நீங்கள் உணராத வரை மற்றவர்களின் நன்மையை குறை கூறி தெரியக்கூடாது. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. நன்மையும் தீமையும் வெவ்வேறானவை. காரணமும் காரியமும் தெளிவானவை. சொர்க்கமும் நரகமும் உங்கள் கண் முன்னே இருக்கின்றன.
ஆனால் முட்டாள்கள் நம்புவதில்லை, தாங்களே அறியாமல் முடிவற்ற இருள் நிறைந்த நரகத்தில் நேராக விழுகிறார்கள். அவர்கள் நம்புவதை தடுப்பது அவர்களின் கர்மவினையின் பாரம்தான். ஒளி என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்பாத குருடர்களைப் போன்றவர்கள் அவர்கள். நீங்கள் அவர்களுக்கு விளக்கினாலும் அவர்கள் நம்புவதில்லை, ஏனென்றால் அவர்கள் குருடர்கள். அவர்களால் எப்படி ஒளியை வேறுபடுத்தி பார்க்க முடியும்? தாழ்ந்த பிறவிகளிலோ அல்லது ஏழைகள் மற்றும் இகழப்பட்டவர்களிலோ முடிவடையும் முட்டாள்களுக்கும் இதுவே பொருந்தும். அவர்களால் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. மேலும் தங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் அவர்களிடம் கேட்டால் தாங்கள் கடவுள்களைப் போல மகிழ்ச்சியாக இருப்பதாகச் சொல்கிறார்கள். தங்களை உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் என்று நினைப்பவர்கள் உட்பட எல்லா மனிதர்களும் இதேபோல் அறியாமையில் இருக்கிறார்கள். தங்கள் கர்மவினையின் பாரம் காரணமாக அத்தகைய முட்டாள்களால் நம்பவும் முடியாது, விடுதலை பெறவும் முடியாது. தங்கள் மனமே புத்தர் என்று உணர்ந்தவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்க தேவையில்லை. இல்லறத்தாரும் புத்தர்கள்தான். தங்கள் இயல்பை உணராத வரை தலையை மொட்டையடிப்பவர்கள் வெறும் வெறியர்கள்தான். ஆனால் திருமணமான இல்லறத்தார் பாலுறவை துறக்காததால் அவர்கள் எப்படி புத்தர்களாக முடியும்? நான் உங்கள் இயல்பை உணர்வது பற்றி மட்டுமே பேசுகிறேன். நீங்கள் உங்கள் இயல்பை உணராததால் நான் பாலுறவு பற்றி பேசுவதில்லை. நீங்கள் உங்கள் இயல்பை உணர்ந்தவுடன் பாலுறவு என்பது அடிப்படையில் முக்கியமற்றது. அதில் உங்களுக்குள்ள இன்பத்துடன் அது முடிவடைகிறது. சில பழக்கங்கள் எஞ்சியிருந்தாலும் அவை உங்களை பாதிக்காது, ஏனென்றால் உங்கள் இயல்பு சாராம்சத்தில் தூய்மையானது. 4 பூதங்களால் ஆன இந்த பௌதிக உடலில் வசித்தாலும் உங்கள் இயல்பு அடிப்படையில் தூய்மையானது. அதை கெடுக்க முடியாது. உங்கள் உண்மையான உடல் அடிப்படையில் தூய்மையானது. அதை கெடுக்க முடியாது. உங்கள் உண்மையான உடலுக்கு உணர்ச்சி இல்லை, பசி தாகம் இல்லை, வெப்பம் குளிர் இல்லை, நோய் இல்லை, அன்பு பாசம் இல்லை, இன்பம் துன்பம் இல்லை, நல்லது கெட்டது இல்லை, குட்டை நெட்டை இல்லை, பலவீனம் பலம் இல்லை. உண்மையில் இங்கே எதுவும் இல்லை. இந்த பௌதிக உடலை நீங்கள் பற்றிக்கொண்டிருப்பதால்தான் பசி தாகம், வெப்பம் குளிர், நோய் போன்ற விஷயங்கள் தோன்றுகின்றன. நீங்கள் குறுக்கிடுவதை நிறுத்தி விஷயங்களை அதன் போக்கில் விட்டுவிட்டால் நீங்கள் பிறப்பு மற்றும் இறப்பு உட்பட எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுவீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிடுவீர்கள். தடுக்க முடியாத ஆன்மீக சக்திகளை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் நீங்கள் எங்கிருந்தாலும் அமைதியாக இருப்பீர்கள். இதை நீங்கள் சந்தேகித்தால் நீங்கள் எதையும் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பதே நல்லது. நீங்கள் செயல்படத் தொடங்கினால் பிறப்பு மற்றும் இறப்புச் சுழற்சியை தவிர்க்க முடியாது. ஆனால் உங்கள் இயல்பை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் ஒரு கச்சாப்பு கடைக்காரராக வேலை செய்தாலும் புத்தராகவே இருப்பீர்கள். ஆனால் கச்சாப்பு கடைக்காரர்கள் விலங்குகளை கொல்வதன் மூலம் கர்மாவை உருவாக்குகிறார்களே, அவர்கள் எப்படி புத்தர்களாக இருக்க முடியும்? நான் உங்கள் இயல்பை காண்பதை பற்றி மட்டுமே பேசுகிறேன். நான் கர்மா உருவாக்குவதை பற்றி பேசவில்லை. நாம் என்ன செய்தாலும் நம் கர்மா நம்மை பிணைப்பதில்லை. தொடக்கமற்ற எண்ணற்ற கல்பங்களாக மக்கள் தங்கள் இயல்பை காணாததால்தான் நரகத்தில் விழுகிறார்கள். ஒருவன் கர்மா உருவாக்கும் வரை அவன் பிறப்பு மற்றும் இறப்புச் சுழற்சியில் சுழன்று கொண்டே இருப்பான். ஆனால் ஒருவன் தனது மூல இயல்பை உணர்ந்தவுடன் அவன் கர்மா உருவாக்குவதை நிறுத்திவிடுகிறான். அவன் தன் இயல்பை காணவில்லை என்றால் அவன் கச்சாப்பு கடைக்காரனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புத்தர்களை அழைப்பது அவனை அவனது கர்மாவிலிருந்து விடுவிக்காது. ஆனால் அவன் தன் இயல்பை கண்டவுடன் எல்லா சந்தேகங்களும் மறைந்துவிடும். அத்தகைய மனிதனை ஒரு கச்சாப்பு கடைக்காரனின் கர்மா கூட பாதிப்பதில்லை. இந்தியாவில் 27 ஆதி குருமார்கள் மனதின் முத்திரையை மட்டுமே பரப்பினார்கள். நான் சீனாவுக்கு வந்ததற்கான ஒரே காரணம் மகாயானத்தின் உடனடி போதனையை பரப்புவதுதான். இந்த மனமே புத்தர். நான் ஒழுக்க விதிகள், பத்தி அல்லது தண்ணீரில் மூழ்குவது, கத்திச் சக்கரத்தின் மீது நடப்பது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவது அல்லது ஒருபோதும் படுக்காமல் இருப்பது போன்ற தவம் சார்ந்த நடைமுறைகளை பற்றி பேசுவதில்லை. இவை வெறித்தனமான தற்காலிக போதனைகள். உங்கள் இயங்கும் அற்புதமாக உணரும் இயல்பை நீங்கள் உணர்ந்தவுடன் உங்களுடையது அனைத்து புத்தர்களின் மனமாகிறது. கடந்த கால மற்றும் எதிர்கால புத்தர்கள் மனதை பரப்புவதை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள். அவர்கள் வேறு எதையும் போதிப்பதில்லை. இந்த போதனையை யாராவது புரிந்து கொண்டால் அவர் படிப்பறிவில்லாதவராக இருந்தாலும் புத்தர் ஆவார்.
உங்கள் சொந்த அற்புதமாக உணரும் இயல்பை நீங்கள் காணவில்லை என்றால் உங்கள் உடலை அணுக்களாக உடைத்தாலும் ஒரு புத்தரை ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். புத்தர் உங்கள் உண்மையான உடல், உங்கள் மூல மனம். இந்த மனதிற்கு உருவமோ பண்புகளோ இல்லை, காரணமோ காரியமோ இல்லை, தசைநார்களோ எலும்புகளோ இல்லை. இது விண்வெளி போன்றது. அதை உங்களால் பற்றிக்கொள்ள முடியாது. இது பொருள்முதல்வாதிகளின் அல்லது சூனியவாதிகளின் மனம் அல்ல. ஒரு ததாகதரை தவிர வேறு எவராலும், எந்த ஒரு சாதாரண மனிதனாலும், எந்த ஒரு மயக்கமுற்ற உயிராலும் இதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த மனம் 4 பூதங்களால் ஆன இந்த பௌதிக உடலுக்கு வெளியே எங்கோ இல்லை. இந்த மனம் இல்லாமல் நம்மால் நகர முடியாது. உடலுக்கு சுய உணர்வு இல்லை. ஒரு செடி அல்லது கல்லை போல உடலுக்கு எந்த இயல்பும் இல்லை. அப்படியானால் அது எப்படி அசைகிறது? அசைவது மனம்தான். மொழி மற்றும் நடத்தை, புலனுணர்வு மற்றும் கருத்துருவாக்கம் அனைத்தும் இயங்கும் மனதின் செயல்பாடுகளே. எல்லா இயக்கமும் மனதின் இயக்கமே. இயக்கமே அதன் செயல்பாடு. இயக்கமின்றி மனம் இல்லை, மனமின்றி இயக்கம் இல்லை. ஆனால் இயக்கம் என்பது மனம் அல்ல. மேலும் மனம் என்பது இயக்கம் அல்ல. இயக்கம் அடிப்படையில் மனமற்றது. மேலும் மனம் அடிப்படையில் இயக்கமற்றது. ஆனால் மனமின்றி இயக்கம் இல்லை. மேலும் இயக்கமின்றி மனம் இல்லை. இயக்கம் தனித்து இருப்பதற்கு மனம் இல்லை, மனம் தனித்து இருப்பதற்கு இயக்கம் இல்லை. இயக்கம் என்பது மனதின் செயல்பாடு, அதன் செயல்பாடே அதன் இயக்கம். அப்படியிருந்தும் மனம் அசைவதுமில்லை, செயல்படுவதுமில்லை. ஏனெனில் அதன் செயல்பாட்டின் சாரம் வெறுமையே, மேலும் வெறுமை அடிப்படையில் இயக்கமற்றது. இயக்கமும் மனமும் ஒன்றே, மேலும் மனம் அடிப்படையில் இயக்கமற்றது. ஆகவே அசையாமல் அசையுங்கள், பயணிக்காமல் பயணம் செய்யுங்கள், பார்க்காமல் பாருங்கள், சிரிக்காமல் சிரிக்குங்கள், கேட்காமல் கேளுங்கள், அறியாமல் அறியுங்கள், மகிழ்ச்சியாக இல்லாமல் மகிழ்ச்சியாக இருங்கள், நடக்காமல் நடங்கள், நிற்காமல் நில்லுங்கள் என்று சூத்திரங்கள் நமக்கு கூறுகின்றன. மேலும் சூத்திரங்கள் மொழிக்கு அப்பாற்பட்டு செல்லுங்கள், சிந்தனைக்கு அப்பாற்பட்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றன. அடிப்படையில் பார்த்தல், கேட்டல், அறிதல் ஆகியவை முற்றிலும் வெறுமையானவை. உங்கள் கோபம், மகிழ்ச்சி அல்லது வலி ஒரு பொம்மையின் உணர்வுகளை போன்றது. நீங்கள் தேடலாம், ஆனால் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். சூத்திரங்களின்படி தீய செயல்கள் துன்பங்களையும் நற்செயல்கள் ஆசீர்வாதங்களையும் விளைவிக்கின்றன. கோபப்படுபவர்கள் நரகத்திற்கும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் சொர்க்கத்திற்கும் செல்கிறார்கள். ஆனால் கோபம் மற்றும் மகிழ்ச்சியின் இயல்பு வெறுமையானது என்பதை நீங்கள் அறிந்து அவற்றை விட்டுவிட்டால் நீங்கள் கர்மாவிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள். உங்கள் இயல்பை நீங்கள் காணவில்லை என்றால் சூத்திரங்களை மேற்கோள் காட்டுவது எந்த பயனும் தராது. நான் பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் இந்த சுருக்கமான சொற்பொழிவே போதுமானது.